ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயினுடைய பக்தியை சொல்லவே முடியாது. அவருடைய அருட்கடாட்சத்தை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது என்னோடய வாயிலேருந்து எதுவுமே வரமாட்டேருந்து. அந்த மாதிரி அவ்வளோடைய கிரேஸ், அவரோட கிரேஸு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நடந்துருக்குது. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அவருக்கு 80 வயசாகி அவர் இறந்துட்டார். பட் என்னுடைய ஃபாதரே அவரோட 35th இயர் 35 வயசு ஆகிறதுலேருந்தே அவர் புட்டபர்த்தி பாபாவை தான் கும்பிட்டாரே. அது அவர் இறந்துட்டே ஒரு 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அவர் 80 இயர்ஸில் அவர் இறந்துட்டார். பட் அப்போனா நான் ஒரு 60 வருஷமாகவே சாய்பாபாவை பற்றி அவரோட கிரேஸ்லேயே தான் நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கும் ஒரு 65 இயர்ஸ் ஆகுது. அப்படி பார்த்தா சாய்பாபாவை தான் நாங்கள் ஃபுல்லாகவே கும்பிட்டுட்ருக்கோம். அவரோட கிரேஸை சொல்லல அடங்காத அளவு இருக்குது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே. என்னுடைய அப்பாவுக்கு நாங்கள் 4 பொண்ணுங்க. நாங்கள் என்னோடய அப்பா கடவுளை தான், புட்டபர்த்தி பாபாவிட்ட யாரும் இல்லை, அவர் பார்த்துக்குவார். எந்த விஷயமா இருந்தாலும் சாய்பாபா பார்த்துக்குவார். எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபெய்த்துனா கொஞ்சம் கிடையாது, அதிகமான ஃபெய்த் ஆகுது. என்னுடைய 4 பசங்களையுமே அவர் ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணி படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறோம். சாய்பாபாவோட கிரேஸ்னால்தான் அவர் ஒரு சிங்கிள் ஏர்னிங்காக இருந்து கூட எங்கள் எல்லாரையுமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு நல்லபடியாக இருக்க வச்சது அப்படின்றத சொன்னால் மிகையாகாது. அதை சொல்லில் அடங்காதுன்னு தான் சொல்லணும். அது எப்படி அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது வரும். என்னுடைய சிஸ்டர், முதல் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. செகண்ட் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி ரொம்ப லேட் ஆகுதே மேரேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சாமி பார்த்துக்குவாரு, நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இல்லை, எல்லாரும் ஏர்ன் பண்ணுறாங்க, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்களே, பசங்களோட சம்பளத்தை வாங்கிட்டே காலத்தை தள்ளுற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களேன்னு ஒரு மாதிரி எங்கள் அம்மா சொன்னோன்னா, அப்பா ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்போ அது சாமி தான் இருக்கிறாருல அவர் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு அப்பா சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு, சாய்பாபாவோட ஃபோட்டோ எங்கள் வீட்டிலேயே மேலே இருந்தது. அதில் பூ வச்சுருந்து பாருங்கள். அவர் சொன்ன உடனே அந்த பூ அப்படியே கீழே விழுந்துட்டு. அப்புறம் அப்பா பாரு சாய்பாபாவே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டார். அப்புறம் எங்கள் அம்மா பேசாமல் இருந்துட்டாங்க. 1 வீக்குக்குள்ளவே எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜுக்காக எங்கள் சொந்தத்திலே மேரேஜே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, பார்த்தியா நான் அன்றைக்கி நீ எப்படி சொன்ன, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. நான் அது மாதிரிலாம் பண்ணுவேனா, சாமியை கும்பிடுறவங்க அது மாதிரிலாம் செய்வாங்களா, நீ இது சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு. சாமியை பாரு முடிச்சு வச்சுட்டார் பாரு அந்த மேரேஜை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க. அது ஒரு இன்சிடெண்ட். அந்த சாமி படத்துலேருந்து பூ விழுந்தது. இதில் சாமியோட கிரேஸ் இது அதை முதல்ல நான் அந்த கிரேஸை பார்த்தது. அதுக்கு முன்னாடியும் சாமியோட கிரேசஸ் நிறைய இருக்குது. அடுத்த தடவை நான் அதை சொல்கிறேன். என்னோடய அம்மாவுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். சாயிநாதாய வித்மகே சத்யதேவாய தீமகி தன்ன சர்வ பிரசோதயாத். லவ் ஆல், சர்வ் ஆல்.